Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of TradeEdge US. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ரிவ்யூ ப்ரிவ்யூ தான். கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே இன்றைக்கி பார்த்துடலாம். நிறைய பேர் கோல்டு கேட்டிருந்தீங்க, ப்ளஸ் சில்வர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி கோல்டு அண்ட் சில்வர் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கோல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். கோல்டு வந்து கொஞ்சம் கீழே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் இறங்கிட்டு வருது. இப்போது கரண்ட்லி இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 4000 அந்த 320 அந்த 300 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம போன வீடியோலையும் பார்க்கும்போது என்ன பார்த்துருந்தோம்னா அந்த 4500 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. இதை பிரேக் ஆச்சுன்னா 4300 தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்ன்றது நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம், நம்ம இது கோல்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 4300 வரைக்கும் வரும், அதை உடச்சா 4100 நிறைய ரிவ்யூ ப்ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம். அது சின்ன கிளிப் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. இப்போ வந்து சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4500 வந்து நமக்கு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ரைட்டா? ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 4300. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எங்கே உடைக்கணும், மார்க்கெட் வந்து 4300 பிரேக் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் மார்க்கெட் இப்போ இது வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸு. இந்த கரெக்ஷன் ஃபேஸை முடிச்சுட்டு இப்போ தான் இந்த இடத்த உடைக்க முடியாமல் சப்போர்ட்டில் நின்றுட்டுருக்கு. இதை உடைச்சதுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்னா 4300. இப்போ இந்த ரேஞ்சை வந்து உடைக்குதா இல்லையான்றது தான் வெயிட்டிங் பீரியட். ஏன்னா இதை மோஸ்ட்லி பிரேக் ஆச்சுனால் ப்ரீவியஸ் சப்போர்ட்டுன்றது எங்கே இருக்குன்னா 4100. ஸோ அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல தான் டிசைடிங் ஃபேக்டர். ஏன்னா இதுவும் ஒரு கிட்டத்தட்ட டபுள் பாட்டம் தான். இப்போ இது வந்து ஒரு வீக்கு, ஏன்னா அது அன்றைக்கி வந்து நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் இமீடியட்டாக ஃபாலோ ஆச்சு. அதுக்கு அடுத்தது சஸ்டெயின் ஆன இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த 4300 to 4400. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் என்னாச்சு, சஸ்டெயின் ஆகி ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்த மேஜர் சப்போர்ட்டாக தான் இந்த 4100 இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்கேஸ் நமக்கு திருப்பி ட்ரம்ப் ஏதாவது ஒரு ட்வீட்டை போடுறாரு, இல்லை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரானும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, இல்லை மறுபடியும் ஈரான் வந்து அவங்க ரிட்டாலியேட் பண்ணுறாங்க, இல்லை ஈரான் ஏதாவது ஒன்று இன்ஃபார்ம் பண்ணாங்கனாலும் இமீடியட்டாக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இந்த வீக் வந்து நிறைய யூஎஸ் ரிலேட்டட் நியூஸஸ் இருக்குது. அது வந்து சில சைட்ஸில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னென்ன நியூஸ்ன்ட்டு. ஹெவி வெயிட்ஸ் நியூஸஸ்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ யூஎஸில் இம்பேக்ட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போது போன வாட்டி வந்து யூஎஸ் ஜாப் டேட்டா வந்து ஃப்ரைடே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் பயங்கர ஃபால் இருந்துச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸ் நாஸ்டாக் காம்போசிட்லேயே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டெக் ஸ்டாக்ஸ், இந்த ஏஐ ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய கிராஷை பார்த்தோம் ஃப்ரைடே அன்றைக்கி. ஸோ அதே மாதிரி தான் இப்போது இந்த வீக்கும் நிறைய நியூஸஸ் இருக்குது. ஒருவேளை அந்த நியூஸ் யூஎஸ்க்கு பாசிட்டிவாக முடிஞ்சதுனால் திருப்பி உங்களுக்கு 4100ன்றது ஈஸியாக வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் கிளியர் டபுள் பாட்டம், ப்ளஸ் இது வந்து சைட்வேஸாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று இது டபுள் பாட்டமாக மாறலாம், இல்லைனாலும் இங்கே சைட்வேஸ் ஆகிட்டு மார்க்கெட். ஏன்னா டபுள் பாட்டம்னா என்ன ஆகிடுனா உங்களுக்கு இந்த லெவலில் வந்து திருப்பி பிரீச் ஆகணும். எது 4900, இந்த 4100லேருந்து 4900 வந்து நெக்லைனாக கன்சிடர் பண்ணி அதை பிரேக் ஆகி திருப்பி மார்க்கெட் வந்து 5700 வரைக்கும் போகணும். திருப்பி ப்ரீவியஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5800 அந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இது டபுள் பாட்டமாக மாறுச்சுனால். பட் ஆனால் வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் இது டபுள் பாட்டமாக இல்லை சைட்வேஸான்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 4300ன்றது பிரேக் ஆகணும். இல்லை மார்க்கெட் வந்து 4300 பிரேக் பண்ண முடியல, இந்த சப்போர்ட்லேயே திரும்ப ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தது 4500 தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இதுக்குள்ளேயே மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகிடும், கன்சாலிடேட் ஆகிடும். ஸோ அதனால் 4500க்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா தென் வீ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு ரேலி, மறுபடியும் ஒரு நல்ல ரேலி. அதுக்குள்ளே இருக்க வரைக்கும் இது ஒரு ரேலியாக கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சைட்வேஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணும்போது ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா இன்ட்ராடேவா இல்லை பொசிஷனான்றது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ராடே எடுத்துகிட்டு பொசிஷனாக மாற்றினீங்கன்னா நிறைய டைம் லாஸஸ் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பொசிஷன் போயிட்டு இன்ட்ராடே பண்ணிங்கனாலும் லாஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் பெட்டர் டு வெயிட் அண்ட் வாட்ச் 4300 to 4500 சைட்வேஸ் மார்க்கெட். அது பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பையோ செல்லோன்றது ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸுக்கு எடுத்து பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு ப்ராப்பர் சைட்வேஸ் மொமெண்டம் 4300 பிரேக்கிங்
it'll come to 4,100. So this is for gold. Next நம்ம சில்வர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம சில்வர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்போ எப்படி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறனோ நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we at Trade HOS we teach people ஒரு மார்க்கெட்டை எப்படி சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும், ஒரு மார்க்கெட்டில் எப்படி மேனிப்புலேஷன் நடக்குது, ஒரு மார்க்கெட்டில் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும், இதில் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், எங்கே போட்டால் ஸ்டாப் லாஸ் அடிக்காது, இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸாக நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து 5 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரி பிரான்ச்சஸ்லையும் மண்டே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 பிரான்ச்சஸில் எவ்ரி மண்டே கிளாஸஸ் இருக்குது. பெங்களூரில் எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸ், ப்ளஸ் மலேசியாவில் மட்டும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த டேட்ஸில் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த பிரான்ச்சஸுக்கு வர முடியாதவங்க நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ வேணா நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. இது இல்லாமல் ஆஃபீஸ் கோவர்ஸ்க்கு வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. ஸோ எவ்ரி சாட்டர்டே வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் வேணாலும் யூ கேன் கால் அஸ், வில் give you all the details. இப்போ சில்வர் எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். சில்வர் பார்த்தீங்கன்னா ஸோ 120 ரேஞ்சிலேருந்து 60 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. மார்க்கெட் கீழே வந்துட்டு இருந்தது. ஸோ அண்ட் திஸ் ஆர் யோர் சப்போர்ட் லெவல்ஸ். எந்த இடம்னா இந்த $64 இருக்குது பார்த்தீங்களா, இந்த $64 டு இந்த $71. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $6-7 இந்த $7 டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு குரூஷியல் பாயிண்ட். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 to 270 பர் கிராம் ஆஃப் சில்வர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் சில்வர் இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $55. எந்த இடத்துலேருந்து சில்வர் அதோட ரேலி, அந்த லாஸ்ட்டு ரேலி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த $55 $120 டபுள் ஆச்சு பாருங்கள். அதே ரேஞ்சுக்கு மறுபடியும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த $64 சப்போர்ட் இருக்குது பாருங்கள். 64ன்றது 60 to 64ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சை பிரேக் ஆனால் மார்க்கெட் நமக்கு மறுபடியும் $55 வந்து இட் வில் கம் பேக். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் அ ப்ராப்பர் டிசெண்டிங் ட்ரையாங்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிறத பொறுத்து தான் நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அப்போ இது ஒரு வேளை கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா இதே ரேஞ்சு. அப்போ இந்த ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $64 அரௌண்ட் $96. ஸோ $30 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ $30 யோசிச்சு பாருங்கள். இது வந்து 65 வச்சுக்கோங்க. $30 கிட்டத்தட்ட இது $35 வரணும். $30 டிஃப்ரென்ஸ்னா அப்போ $40 to 40 to 35. இல்லை மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 85 இருந்ததுன்னா மறுபடியும் எங்கே வரும் சில்வர் $110. ஸோ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டுக்கும் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர் ஃபார் லாங் டேர்ம் கோல்டு சில்வர் இன்வெஸ்டர்ஸ். இப்போ நாங்கள் லாங் டேர்மாக சில்வர் வாங்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல. இப்போ நான் கூட என்னோட டைமில் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ரொம்ப கம்மிக்கு வாங்கியிருந்தேன். ₹60 அந்த ரேஞ்சில் வந்து சில்வர் வாங்கிட்டு நல்ல ரேட் வரும்போது 280 அந்த ரேஞ்சில் வந்து ஐ சோல்ட் இட். அப்போ ஒரு லாங் டேர்முக்கு சில்வர் அக்யூமுலேட் பண்ணி நீங்கள் கம்மியாக இருக்கும்போது கிலோ கணக்கில் வாங்கி வச்சு அதை லாங் டேர்மில் வச்சு விற்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எது பிரேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு வாங்கும்போது இட் வில் பி பெட்டர். இப்போ நான் வந்து சில்வர் இன்வெஸ்டர் மறுபடியும் நான் சில்வர் உள்ள போகிறேன்னா வெயிட் பண்ணுவேன், இது உடைக்குதா இல்லை இது பிரேக் ஆகுதா. ஒருவேளை எனக்கு இது உடைச்சிதுன்னா ஐ வில் கெட் சில்வர் அட் அ வெரி லோ காஸ்ட். அப்போ கீழே வரும்போது நல்ல ரேட்டில் வாங்கிக்கலாம். மறுபடியும் ஒரு $130-140 பர் கிராமுக்குலாம் வந்துச்சுன்னா நல்ல ரேட்டாக கிடைக்கும். அப்போ அந்த டைமில் வாங்கலாம். இல்லை $85 வாங்கி பிரேக் ஆகிடுச்சு மார்க்கெட், அப்போ கரெக்ஷன் கொடுக்குதுன்னா எப்படி $110 போகும்போது அப்போ திருப்பி மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் உள்ளே போகும்போது இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். நீங்கள் நடுவில் இல்லை இன்ட்ராடே தான் சார் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், MCXல டெய்லி வாங்கி ட்ரேட் பண்ணி வித்துட்டு இருக்கேன்னா நீங்கள் அவ்வளோலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு சைட்வேஸில் எங்கே மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணி உள்ளே போயிட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ ஆனாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்ஃபார்ம் டெசிஷனாக எடுங்க. இது வந்து கால்ஸுக்காக கிடையாது, ஏதோ ஜஸ்ட் இதை பார்த்துட்டு உடனே ட்ரேட் பண்ணலான்னு பண்ணாதீங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ இதுதான் கோல்ட் அண்ட் சில்வருக்கான ரிவ்யூ வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.